வணக்கம். இந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சிட்டோம்னா காலை, மதியம், இரவு 3 வேளைக்குமே சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை பொரித்து எடுக்கணும், வதக்கி இல்லை, கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கணும். அதனால் நிறைய எண்ணெய் சேர்த்து கத்திரிக்காவை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற அளவு ஒரு வேளைக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னும்போது 3 வேளையும் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 கரண்டி ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். தேவையான அளவு கட்டி உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள், 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நல்லா இதை கலந்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளியவும் சேர்த்து அது கூடயே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது நல்லா கொதித்து வரட்டும். பச்சை போய் நல்லா கொதித்து வந்ததும் வதக்கி வச்ச கத்திரிக்காயை இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்காக இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய் வேண்டாம். புளி சேர்க்காத 3 வேளைக்கான ஒரு சைட் டிஷ் ரெடி. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு விஷ்வையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.